குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே vlog. பயங்கர ரெய்னியாக இருக்குல்ல. காஃபிக்கு பால் அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ மீன்வைல் பூரி மாவு பிணைஞ்சிட்ருக்கேன். வெளியில் மழை பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படி இந்த காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டே வந்து அந்த இயற்கையை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம். பருப்பு பாயாசம் வைக்கலான்னு ஸோ பாசிப்பருப்பு வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். மீன்வைல் பக்கத்துலேயே வந்து பூரிக்கு வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ இது ஹீட் ஆகிறதுக்காட்டியும் பாசிப்பருப்புக்கு பால் ரெடியாக காய்ச்சி வச்சுருக்கேன். மாவு ரெடி ஆகிட்டு ஸோ இப்போது நான் பூரி போட்டு எடுக்க போகிறேன். நல்ல சுடுன்னு பூரி நல்ல புசுன்னு எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். அப்படியே வந்து உடச்சனா அப்படியே ஆவி அப்படியே பறக்குது. ஸோ இந்த அளவுக்கு டபுள் லேயர் வந்தால் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூரி செஞ்சு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மார்னிங் டிஃபன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ப்ளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிடுவேன். ஸோ கையோடவே லன்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிஷ் கிரேவி பண்ண போகிறேன். பக்கத்தில் ரைஸ் வச்சுட்டேன் பாருங்கள். சமையல் செஞ்சுக்கிட்டே கேப் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த சீசனை என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகல. ஸோ இந்த சீசனுக்கு ஒரு சாங் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு சாங் போயிட்டு வரலாமா? நீ அணைக்கின்ற வேலைப்போ திடுக்கின்ற மலரும் நீ மெடுக்கின்ற ஓடினாப்போ சரவாக உணரும் இரு கைகள் தீண்டாத பெண்மை உன் கண்கள் பந்தாடுதோ மலர் மஞ்சள் சேராத பெண்ணை
ஸோ இந்த படத்தில் ஜெனிலியா சொல்லுவாங்கள்ல, போதும் போதும் இயற்கையை ரசித்தது போதுன்ற மாதிரி. ஸோ நான் வந்து பேக் டு குக்கிங் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச்சு. ஸோ லன்ச்சுக்கு வந்து என்னென்னா மீன் குழம்பு. ஸோ இந்த சுட சுட ஃபிஷ் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெய்னி சீசனுக்கு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி இட்ஸ் மேட் ஃபார் எதுக்கு அப்படின்னா இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சீசன். ஸோ இந்த சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து எடுக்கிறப்ப ரொம்ப இட்ஸ் லைக் சோல் சாட்டிஸ்ஃபையிங்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் அண்ட் கார்லிக். ஸோ இது வந்து ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெயை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சில்லி பவுடர் அண்ட் நம்ம வீட்டிலையே செய்கிற மசாலா பொடி இருக்கும் இல்லையா, அவ்வளோதான். அது நிறைய பேர் வந்து இந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. பட் தேங்காய் அரைச்சி ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ சில்லிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 போல் போட்டுட்டேன். ஸோ நல்லா மசியணும். மசிஞ்சால் தான் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லெமனை விடவும் கொஞ்சம் ஜாஸ்தியான சைஸில் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் வந்து பாருங்கள், ரைஸும் ரெடி ஆகிட்டு. ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சைமல்டேனியஸ் ப்ராசஸாக தான் இருக்கணும். பக்கத்துலேயே எல்லாமே ஒரே நேரத்தில் என்ன செஞ்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ மை மம்மி யூஸ் டு டூ லைக் திஸ் ஒன்லி. ஆல்வேஸ் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, பக்கத்துலேயே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், மசாலா வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா குழம்பு மசாலா. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். அண்ட் இது போட்டு நல்லா வந்து ஒரு கை கொத்தளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ. ஸோ மாங்காய் வந்து போட்டு அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல இந்த மத்தி மீன் தான் வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி உள்ளது. ஸோ ஃபாரின்லலாம் வந்து இதை டேப்லெட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதா ஐ ஹர்ட். அண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மத்தி மீன் தான் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயும் இந்த மாங்காய் போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழம்பெல்லாம் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, எப்பயுமே வந்து இதுக்கு ஒரு வெஜிடபிள் வைக்கிறவாங்க அப்படின்னா கீரை தான் ஆப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து சிக்கன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஃபிஷ் இன்னும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து கேஎஃப்சி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போவேன். அண்ட் ஸோ சைஸு இன்றைக்கி ஒரு கீரை பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. சரின்ட்டு கீரை பொரியல். ஸோ யூஸ்வலி வீட்டில் எப்படினாலும் பொரியல் எப்படி பண்ணுவீங்க? ஸோ ஒரு நார்மலான பொரியல். பட் ஒன் திங் which I add in this என்னென்னா coconut oil. I used to prefer பொரியல் எல்லாத்துக்கும் coconut oil. என்னோடய vlog கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து பொரியல்னால் தேங்காய் எண்ணெய், அண்ட் குழம்பு வந்து இந்த புளி குழம்பு, இந்த மீன் குழம்புனா கண்டிப்பாக நல்லெண்ணெய். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவேன். ஸோ ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிரான காலமாக இருக்கிறதுனால ஹாட் பாட்டில் போட்டு வைக்கிறது என்றைக்குமே சூடாக அந்த டைமுக்கு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஃபைனலி நம்மளோட குழம்பு பாருங்கள், அவ்வளோ பார்க்கப்பே தெரியும் இந்த குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் மீனே சாப்பிட மாட்டேன். இது வரைக்கும் இந்த மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. பட் குக் மட்டும் பண்ண தெரியும். என்னடா அடுப்பு ரொம்ப நேரம் எரியுது ஆனால் ஹீட் ஆகலேன்னு பார்த்தா தான் தெரிஞ்சுது. அதாவது புயல் காற்று அடிக்கிறதுனால இந்த விண்டோஸ் எல்லாம் ஓப்பனாக இருந்தது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு காற்று, அதோட சவுண்டு. ஸோ இந்த பரிதாபங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, காற்று எப்படி அடிக்குதுன்னா ஜுன்னு அடிக்குது, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்ன அப்படின்னா, யூஸ்வலி நான் குக் பண்ணுறப்ப
பயங்கர வென்டிலேஷன்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காற்றெல்லாம் இருந்தால் தான், வெளிச்சம் இருந்தால் தான் எனக்கு குக் பண்ண பிடிக்கும். பட் இன்றைக்கி நம்மளை குக்கே அது பண்ண விடலைன்றப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குழம்பு பொரியல் எல்லாம் வச்சதுக்கப்புறமா கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து நான் ஃபிஷ் வந்து பண்ணுறேன். அதாவது ஃப்ரைட் சிக்கன் மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து நம்ம அந்த ஃப்ளேக்கினஸ் அந்த மைதாலாம் போட்டு பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. பட் என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு மேலே நம்ம எக் கோட்டிங் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் நல்ல அந்த ஃப்ளேக்கினஸ் வரும். பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. யூஸ்வலி நார்மலாக எப்படி பண்ணுவோமோ என்ன அந்த மைதா கோட்டிங்கு, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, யாரெல்லாம் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டாங்களோ இந்த மாதிரி கேஎஃப்சி ஸ்டைல் அப்படின்னா ஏமாற்றி கொடுத்துடலாம். என்ன தான் நீங்கள் ஏமாற்றினாலும், எவ்வளோ எனக்கு விதமாக பண்ணாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ குழந்தைங்கள ஏமாற்றிடலாம். அதனால் வந்து என் பாப்பா வந்து ஆக்சுவலி பெருசாக சாப்பிட மாட்டாள். ஃபிஷ்ஷு தொடவே மாட்டான்னு வைங்களேன். என்ன மாதிரியே வந்து வரா. ஸோ ஃபிஷ்ஷை சாப்பிட மாட்டேங்கிறாளே, நான் தான் ஃபிஷ்ஷை சாப்பிடாமையே போயிட்டேன். ஸோ ஆக்சுவலி ஃபிஷ்ஷில் அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அவளை எப்படி சாப்பிட வைக்கன்னு தெரியல. ஸோ நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், கேஎஃப்சி அப்படின்னா அவளுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டைல் அப்படின்ன ஒன்று ஆக்சுவலி அவள் சாப்பிட்டா. நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கவும் நல்லா ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்டா. பட் எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி செய்யலை. கொஞ்சம் ஃபிஷ் வந்து நார்மலாக வீட்டில் எங்கே பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் பண்ணிவிட்டு, அவளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டேன். அண்ட் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் போட்ட மீன் குழம்பு மண் சட்டியில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அண்ட் வந்து பாப்பாவுக்கு மீன் குழம்பும் பிடிக்காது. அதனால் வந்து கர்ட் ரைஸ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ட் ரைஸோட ஃபிஷ் சாப்பிடக்கூடாதுன்னு. பட் நான் என்ன பண்ணேன்னு தெரியல, பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் டச்சுக்கு ஒரு ஸ்வீட் இருக்கணுன்றதுனால பாயசம், பருப்பு பாயசம் மார்னிங்கே செஞ்சுட்டேன். ஸோ ரொம்ப பொறுமையாக என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள்.